ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ், கடைசியா நான் போட்ட வீடியோடைய தொடர் பதிவு தான் இந்த வீடியோ. பாலஸ்டைன் இஸ்ரேல் யாரு சரி யாரு பிள்ளை, யாருக்கு இந்த பூமி உண்மைக்குமே சொந்தம், இது எங்கட சொந்த கருத்தின் அடிப்படையில் இல்ல, உலக ஆதாரங்களின்படி, மார்க் அறிஞர்களின்படி, மார்க்கத்தின் இறைவனுடைய வழிகாட்டுத்தின்படி இது யாருக்கு சொந்தம் அப்படின்றத இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அடிக்கடி சொல்லிட்டு வராரு, இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு அக்ரி ஆகாம இது ஒட்டுமொத்தமா எங்கட தான் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இருந்து எல்லா நபிமார்களோடையும் நாங்க தான் இருந்துட்டு வரோம். ப்ரொஃபெட் சொலமன், ப்ரொஃபெட் டேவிட், அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபெட் மோசஸ் ஆகிக்கட்டும், யாக்கூப் ஆகிக்கட்டும், இவங்க அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தோடையும் எங்களுக்கு தான் கனெக்ஷன் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் இந்த முஸ்லீம்கள் நேற்று முன்னாடி வந்தாங்க. இவங்க எப்படி சொந்தம் கொண்டாடுவாங்க, இந்த கூற்று எப்படின்னு கேட்டா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்றது சரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள் குழம்பி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல நிச்சயமா இறைவன் ஒரு வழிகாட்டுதல், இதை பத்தி எது சரி எது பிள்ளைன்னு நாங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமா இறைவனை பொறுத்து இருக்கும். அது மட்டும் இல்லாம பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இந்த யூதர்கள்லயும் முஸ்லீம்கள்லயும் இந்த பிரச்சனை ரிலேட்டடா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பேசுறதுக்கு அதுக்கு முதல்ல பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு யூதரா இருந்திருக்கணுமே. இப்ப இவர் உண்மைக்குமே யூதரா இல்லையா, மார்க் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, யூத உலமாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு இதை பத்தி பார்க்க போறோம். வெல்கம் டு தி குளோபல் டோரியன் யூடியூப் சேனல். ஸ்லோவேனியா நாட்டின் பிரசிடென்ட் ஆகிய நட்டாஷா அவங்க ஒரு டிப்ளமேட்டிக் ஈவெண்ட் ஒன்றுல, இந்த 20th Bled ஸ்ட்ராட்டஜிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவெண்ட்ல ஒரு மிக முக்கியமான உரை யூரோப் கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு வந்து செலுத்தினாங்க. ஒரு யூரோப்பியனா அதுல வந்து அவங்க சொன்ன விஷயத்துல முக்கியமா 2 விஷயம் என்னன்னு கேட்டா, வரலாறு ரீதியாவே நாங்க தவறுதலா வந்திருக்கிறோம், அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க சரியான பக்கத்தில் நிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இதுதான் இன்னைக்கு நிலைமை. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் பாலஸ்டைன் யாரு சரி யாரு பிழை, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ எங்கட சமுதாயம், எங்கட யூதர்கள், எங்கட சகோதரர்கள் எங்க போனா நான் உங்களை விட மாட்டேன், உங்களுக்காகத்தான் நான் இவ்வளவு பூமியில வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், எங்கட பூர்வீகம் 4000 வருஷம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அது இது அப்படியே எப்படியா இவர் சொல்லும் போது, இவருக்கு யூதர்களை பத்தி இவ்வளவு ஒரு கவலை அப்படின்னு இருக்கும்போது, இவர் எதிரின்னு சொல்லக்கூடிய ஈரான் அப்படின்ற நாட்டுல கிட்டத்தட்ட 40,000 யூதர்கள் இன்னைக்கும் அங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு முஸ்லீம்கள் எந்த அநியாயம் செய்யலே. அப்ப யூதர்களும் முஸ்லீம்களும் அப்படி நல்லா தானே இருக்கிறாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த இஸ்பஹான்ல வாழக்கூடிய யூதர்கள் இவங்க இஸ்ரேல் எங்கட நாடு சொல்லி கொண்டிருக்கும் போது இந்த யூதர்கள் ஏன் அங்க போகல, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த யூதர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹூ யூதரே இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லாட்டி இதுக்கு வேற முக்கியமான காரணம் சரி இருக்கா? அதை நாங்க பாக்குறதுக்கு அதிகமா இன்னும் சில விஷயங்கள் தேடும் போது, அமெரிக்கா அப்படின்ற நாட்டுல யாரு இந்த இஸ்ரேலுக்கு வந்து இப்படி பாதுகாவல் ஆயுதம் எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அதே நாட்டுல ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னுக்கு எல்லா வருஷமுமே நாங்க தான் யூதர்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முஸ்லீம்கள் மாதிரி அவங்க உடுத்துக்கிட்டு தொப்பி போட்டிருப்பாங்க, தாடி வச்சிருப்பாங்க, அவங்களோட பெண்கள் மிகவும் கௌரவமா உடுத்திருப்பாங்க.